நான் யார்? நான் துபாயில் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஹலோ, என் பேர் சூர்யா. நான் துபாயில் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். துபாயில் இருந்தாலே லட்சத்தில் தான் சம்பாதிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி, அது போய். இங்கே வருஷக்கணக்காக ஒர்க் பண்ணி லட்சத்தையே எட்ட முடியாத பல்லாயிரக்கணக்கான பீப்புளில் நானும் ஒருத்தன். எப்படி நல்ல சம்பளம் தான் வாங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு இந்த நாட்டோட விலைவாசி தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நிஜத்தில் நீங்கள் இங்கே வாங்குகிற சம்பளத்தில் 3 ஒரு பங்கு இங்கேயே செலவாயிடும். சில நேரம் பாதி கூட. துபாய் வந்த புதுசில் ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ஊர் காசை கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் போக போக ஒரு மைண்ட் செட் வரும் பாருங்க. மினிமம் பேலன்ஸே மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் டாப் 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 தான். அப்புறம் எங்கேருந்து சேர்த்து வைக்கிறது? அப்படி எவ்வளோ தான் செலவாகும் துபாயில்? துபாய் எக்ஸ்பென்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். அப்புறம் மறக்காம இந்த வீடியோ உங்கள் துபாய் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு டே மச்சான் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேளுங்க. அப்புறம் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்.